மாநிலத்தை கெடுத்த அதிமுக, மாநிலத்தை கண்டுகொள்ளாத பாஜக, இந்த கள்ள கூட்டணியை மக்கள் அடையாளம் கண்டு கொண்டிருக்கிறார்கள். மக்கள் நலனே முக்கியம்னு செயல்பட்டு கொண்டிருக்கக்கூடிய நமது திராவிட மாடல் தமிழ்நாட்டு மக்களாகிய நீங்கள் துணை இருப்பது போல உண்மையான வளர்ச்சியை நமது நாடு காண ஒட்டுமொத்த இந்திய மக்களும் தயாராகிவிட்டார்கள். பாசிசத்தை வீழ்த்த இந்தியாவை காக்க ஸ்டாலின் அழைக்கிறேன். கூட ஜி.கே. வாசன், ஏ.சி. சண்முகம், தேவநாதன் யாதவ், ஜான் பாண்டியன், சரத்குமார், இவங்க கூட 10 பேர் தான் இருப்பாங்க. இவங்களெல்லாம் கூட வச்சுக்கிட்டு பாஜக எப்படி நம்பிக்கை வரும்? பாமக கதை உங்களுக்கே தெரியும். ஒரு குறிப்பிட்ட இடங்கள்ல மட்டும் குறிப்பிட்ட சமுதாய மக்களை ஏமாத்தி கையில வச்சிருக்கு. அதனால பெரிய மாற்றம் கொண்டு வர முடியாது. இன்னைக்கு அந்த சமுதாய மக்களே நிறைய பேர் பார்த்தீங்க அப்படின்னா திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் போயிட்டாங்க. அன்புமணி ஒரு சும்மா ஒரு ஒன்னதுக்கு ஆக மாட்டாரு. இவர் பாஜக கூட போய் கூட்டணி வைக்கிறாரு. நான் கூட அதிமுக கூட தான் கூட்டணி வைக்கிறாங்கன்னு நினைச்சுக்கிட்டு நானும் சரி ஓகே நம்ம இறங்கி எலெக்ஷன்ல வேலைலாம் பார்க்கலாம்னு நினைச்சேன். ஆனா இவரு சும்மா பாஜக நோக்கி போறாரு. இவங்க அப்ப அதிமுக நோக்கி போறாரு. யாரு? ராமதாஸ். அப்பனுக்கும் அவனுக்கு சண்டை, வீட்டு சண்டையை தீர்க்கறதுக்கே உங்களுக்கு துப்பு இல்லை. இவங்கெல்லாம் பொது சமூகத்துக்கு என்னத்தை கிழிக்க போறாங்க? நம்ம அப்பன் பேச்சை கேட்கறதா இல்ல நம்ம மகன் பேச்சை கேட்கறதா? இதெல்லாம் நமக்கு தேவையா? நாய் கூட சீண்டாது பாஜக கூட எல்லாம் போய் நின்னா அப்படின்னு பாமக இருக்கக்கூடிய கடைக்குடி தொண்டன் பேசுற ஆடியோ நீங்க கேட்டு. ஏன் அப்படி பாஜகவை வன்னியர்கள் ஏன் வெறுக்கிறாங்க? வன்னியர்கள் மனுஷனா போறது எவனா இருந்தாலும் வெறுக்கத்தான் செய்வோம். பாஜக கூட கூட்டணியில இருந்தா நம்ம கட்சி ஒண்ணு இல்லாம போக வேண்டியதான். ஒருத்தன் கூட ஓட்டு போட மாட்டான். கட்சி இருக்கிற இடம் தெரியாம போயிட்டு நாங்களாம் கட்சிக்கு வேலை செய்ய மாட்டோம். அதிமுக கட்சிக்காரர்கள்லாம் போர்க்கொடி தூக்குனதுனால வேற வழி இல்லாம கட்சி எப்பறம் நடத்துறது? இவன் கூட போனா நாய் கூட சீண்ட மாட்டேங்குது. சுவிஸ் பேங்க்ல இருக்கக்கூடிய கருப்பு பணத்தெல்லாம் மீட்டு கொண்டு வந்த ஒவ்வொரு அக்கௌண்ட்லையும் 15 லட்ச ரூபா வரைக்கும் போடுற அளவு பணம் இருக்கு. அதை கண்டிப்பா கொண்டு வருவேன், அந்த பணத்தை போடுவேன். வந்துருச்சா? அவர் அததான் சிம்பாலிக்கா சொல்லியிருக்காரு. நான் பணத்தை மீட்டு எடுத்து வந்துருவேன், அக்கௌண்ட்ல போட்டுருவேன்னு. ஆனா இவங்க கட்சியோடைய அக்கௌண்ட்ல போடுவங்கிறத. அரண்சை நண்பர்களுக்கு வணக்கம். அரண்சை ஊடகம் சுயேட்சையாக இயங்குவதற்காகவே உருவாக்கப்பட்டது. நாம் செய்கிற வேலை உண்மையிலேயே மக்களுக்காக செய்கிறோம் என்பதை நீங்கள் நம்பினால், வாய்ப்பு இருந்தால் இந்த ரேசர் பே கியூஆர் கோடுக்குள்ளே நீங்கள் அதை ஸ்கேன் பண்ணி எங்களுக்கு உங்களால் இயன்றதை விருப்பம் இருந்தால் ஆதரவு தெரிவிக்கலாம். அரண்சை நேயர்களுக்கு வணக்கம். நான் மதன் அறிவழகன். இன்றைய நமது சிறப்பு விருந்தினர் சத்யபிரபு அவர்கள். நிறைய விஷயங்கள் நம்ம அவர்கிட்ட விவாதிக்க இருக்கிறோம். அவரை வரவேற்கலாம். வணக்கம் அண்ணே. வணக்கண்ணே. கருத்து கணிப்புகள் அதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா தமிழ்நாட்டில் பிஜேபி வளர்ந்துகிட்டு இருக்குது. இப்போ திமுக கூட்டணி 51% வருது, ஆனால் 30 சீட்டு தான் வருது. ஆனால் பிஜேபி 13% ஓட்டு வாங்குது, பட் 5% சீட் வாங்குது. ஏடிஎம்கே 17% ஓட்டு வாங்குது, 4% சீட் வாங்குது. இப்படி ஒரு கருத்து கணிப்பு சொல்றாங்க. நியூஸ் 18 சொல்லியிருக்கிறாங்க. ஆனா இதெல்லாம் கருத்து கணிப்பு மக்கள் மீது மக்கள் மத்தியில திணிக்கப்படுறதுன்னு நான் சொல்லுவேன். பாஜகவுக்கு உண்மையிலேயே அவ்வளவு பெரிய செல்வாக்கு இருந்தா எந்த கட்சியுமே போய் சீண்டலையே பாஜக கிட்ட. நான் சொல்றது இந்த 10 பேர் கொண்ட கட்சி இருக்குல்ல, சரத்குமார் கட்சி, ஜி.கே. வாசன் கட்சி, ஓபிஎஸ் இருக்கிறாரு, டிடிவி இருக்கிறாரு, முக்குளத்தூர் ஓட்டு எங்களுக்கு தான் சொல்றாங்க. ஓபிஎஸ் அந்த சின்னத்துக்காக தான், அதாவது அவங்க வீட்டுல தவமா கட்டி போட்ட மாதிரி வாசல்ல உட்காந்துருக்காரு. விசுவாசிங்க இல்லன்னா விசுவாசி. அப்படிப்பட்ட விசுவாசியை தான் இவங்க பாஜக பந்து மாதிரி தூக்கி விளையாண்டுட்டு இருக்கு. ஓபிஎஸ் தூக்கி விளையாண்டுட்டு இருக்கு. ஓபிஎஸ் கூட்டணி சேர்த்துக்குது. தாம்பர சின்னத்துல தான் நிக்கணுங்குது. நீ கூப்பிட்டாதான் வரணும், கூப்பிடாம வரக்கூடாதுங்குது. ஸ்டேஜ்ல கூட ஏத்தலையே. அதான் நான் சொடக்கு போட்டா வரணும், இப்படி போட்டா ஓடிடணும். இதுதான் ஓபிஎஸ்க்கு பாஜக வச்சிருக்கக்கூடிய ஒரு அசைன்மெண்ட். பாஜக ஓபிஎஸ் கிட்ட நடந்துக்கக்கூடிய விதமும் இதுதான். நீங்க பாத்தீங்கன்னா சுத்தமா மதிக்கலையே ஓபிஎஸ். சுத்தமா வச்சுக்கலன்னு. நீ நிக்கிறதா தாம்பர சின்னத்துல இல்லைன்னா நீ நிக்காது. இன்னொன்னு முக்கோணத்து சமுதாய மக்கள் ஓபிஎஸும் டிடிவி தினகரனும் தனியா நின்னா கூட ஏதாவது ஓட்டு போடுவாங்க. அவங்க எல்லாம் ரொம்ப ரோஷக்காரங்க. இவனுங்க போயிட்டு பாஜக காலில் விழுந்து அவங்க வீட்டு வாசல்ல சங்கிலி போட்டு கட்டிட்டு உட்கார்ந்து இருந்தா பெருசா ஓட்டு வராதுன்னு மதிக்க மாட்டாங்க. இன்னும் சொல்ல போனா முக்குளத்து சமுதாயமே டிடிவியையும் ஓபிஎஸ்ஸையும் மதிக்காது. அப்ப பிஜேபிக்கு ஓட்டு விழாதா? அப்படி பாஜகவுக்கு ஓட்டு விடுற மாதிரியா இருந்தா அதிமுகவில் இருக்கும். அதாவது அதிமுக ஏன் கலந்துக்கிட்டு ஓடுது? எடப்பாடி பழனிசாமி தைரியமாலாம் ஓடல. கட்சியில வேலை செய்ய மாட்டான். பாஜக கூட கூட்டணியில இருந்தா நம்ம கட்சி ஒண்ணு இல்லாம போக வேண்டியதான். ஒருத்தன் கூட ஓட்டு போட மாட்டான். கட்சி இருக்கிற இடம் தெரியாம போயிட்டு நாங்களாம் கட்சிக்கு வேலை செய்ய மாட்டோம். கட்சிக்காரன் இன்னும் சொல்ல போனா நிறைய இடங்கள்ல அதிமுக கட்சிக்காரர்கள்லாம் போர்க்கொடி தூக்குனதுனால வேற வழி இல்லாம கட்சி எப்பறம் நடத்துறது? இவன் கூட போனா நாய் கூட சீண்ட மாட்டேங்குது. அப்படிங்கிற காரணத்தினாலதான் எடப்பாடி பழனிசாமி பாஜக கூட்டணியில இருந்து வெளியே இன்னைய வரைக்கும் ஸ்ட்ராங்கா நிக்கிறாரு.
ஆனா இன்னைய வரைக்கும் பாஜக சைடு எடப்பாடி பழனிசாமிக்காக ஒரு கதவை திறந்தே வச்சிருக்காங்க, அவர் வந்துருவாரு. இல்ல அப்படி என்ன இப்ப இவ்வளவு வாய்ஸோட அடிச்சாங்க. அதிமுகவை வந்து அண்டர் பெர்ஃபார்மர்ன்றாங்க, 15% கீழே. ரவீந்திரன் துரைசாமியை வச்சு என்னெல்லாமோ பேசுறாங்க. ஆனா வந்து கதவு திறந்துருக்குது அப்படின்னு அது என்ன, அது அவங்களுக்கு கான்ஃபிடென்ட்டே வரலையா பிஜேபிக்கு? எப்படின்னா வரும்? ஏன்னா கூட ஜி.கே. வாசன், ஏசி சண்முகம், தேவநாதன் யாதவ், ஜான் பாண்டியன், சரத்குமார், இவங்க கூட 10 பேர் தான் இருப்பாங்க. இவங்களெல்லாம் கூட வச்சுக்கிட்டு பாஜக எப்படி நம்பிக்கை வரும்? அதான் பாமக வரப்போகுதுன்னு சொல்றாங்க, தேமுதிக வரப்போகுதுன்னு சொல்றாங்க. தேமுதிக இவங்களோட அடுத்த கட்டத்துல இருக்காங்க, அவ்வளவுதான். அங்கேயும் ஒன்றும் பெருசா கிடையாது, எல்லாருமே நோட்டாவை சுத்தி தான் இருக்கிறாங்க. ஆமா, அவ்வளவுதான். பாமக கதை உங்களுக்கே தெரியும், ஒரு குறிப்பிட்ட இடங்கள்ல மட்டும் குறிப்பிட்ட சமுதாய மக்களை ஏமாத்தி கையில வச்சிருக்கு. அதனால பெரிய மாற்றம் கொண்டு வர முடியாது. இன்னைக்கு அந்த சமுதாய மக்களே நிறைய பேர் பாத்தீங்க அப்படின்னா திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் போயிட்டாங்க. இன்னைக்கு அங்க உள்ள மக்கள் நிறைய பேர் திமுகவையும் அதிமுகவையும் விரும்ப ஆரம்பிச்சிட்டாங்க. நீங்க கேட்டிருப்பீங்க, ஒரு வந்து பாமக காரங்க பேசிக்கக்கூடிய ரெக்கார்டை கூட கேட்டிருப்பீங்க. அன்புமணி ஒரு சும்மா ஒரு ஒன்னதுக்கு ஆக மாட்டாரு, இவர் வந்து பாஜக கூட போய் கூட்டணி வைக்கிறாரு, நான் கூட அதிமுக கூட தான் கூட்டணி வைக்கிறாங்கன்னு நினைச்சுக்கிட்டு நானும் சரி ஓகே நம்ம வந்து இறங்கி வந்து எலெக்ஷன்ல வேலைலாம் பார்க்கலாம்னு நினைச்சேன். ஆனா இவரு சும்மா பாஜக நோக்கி போறாரு, இவங்க அப்ப வந்து அதிமுக நோக்கி போறாரு. யாரு? ராமதாஸ். அப்பனுக்கும் அவனுக்கு சண்டை, வீட்டு சண்டையை தீக்கிறதுக்கே உங்களுக்கு துப்பு இல்லை. இவங்கெல்லாம் வந்து பொது சமூகத்துக்கு வந்து என்னத்தை கிழிக்க போறாங்க? நம்ம அப்பன் பேச்சை கேட்கறதா இல்ல நம்ம வந்து மகன் பேச்சை கேட்கறதா? இதெல்லாம் நமக்கு தேவையா? நாய் கூட சீண்டாது பாஜக கூட எல்லாம் போய் நின்னா அப்படின்னு பாமக இருக்கக்கூடிய கடைக்குடி தொண்டன் பேசுற ஆடியோ நீங்க கேட்டிருக்கீங்க. வேலைக்கு வர மாட்டேன்னு சொல்றா, கட்சி வேலை செய்ய வர மாட்டேன், வர மாட்டேன், கூப்பிடாத, நிர்வாக கூட்டத்துக்கு வர மாட்டேன், என்னைய கூப்பிடாத, அதிமுக கூட கூட்டணி வச்சா கூட பரவாயில்ல, பாஜக கூட எல்லாம் வச்சா நான் வரமாட்டேங்கிறாங்க. ஏன் அப்படி பாஜகவை வன்னியர்கள் ஏன் வெறுக்கிறாங்க? வன்னியர்கள் மனுஷனா போறது எவனா இருந்தாலும் வெறுக்கத்தான் செய்வோம். அவர்களுடைய நோக்கமான இடஒதுக்கீடு கூடாதுன்னு சொல்றது பாஜக, அவர்களின் நோக்கமான சாதிவாரி கணக்கெடுப்பு கூடாதுன்னு சொல்றது பாஜக. அப்ப வெறுக்கத்தானே செய்வான். நான் சொல்றேன், அப்ப என்ன செய்வான்? வெறுக்கத்தானே செய்வான். ஒண்ணு. அடுத்தது, இந்துத்துவாங்கிற ரீதியில பார்ப்பனியர்களுக்கு அனைவரும் அடிமைகள் தானே, அந்த கொள்கையை கொண்ட கட்சி தானே பாஜக கட்சி. ஒரு கட்டத்துக்கு மேல அதை யார் தான் ஏத்துப்பா? ஆண்ட பரம்பரை நீ சொன்னாலும் பார்ப்பனனுக்கு அடிமைங்கிறது தானே விஷயம். மோடிக்கு 2014 ஒரு அலை இருந்துச்சு, இப்ப அந்த அலை இருக்கானா? இல்ல, இப்ப அலை இல்ல, தண்ணி அடிக்கிறது கூட இப்ப கிடையாது. அலைனா பெருசா ஒரு இந்த இப்படி அடிச்சு விளாடுவோம்ல, அந்த தண்ணி அடி கூட இப்ப நரேந்திர மோடிக்கு கிடையாது. நரேந்திர மோடிக்கு என்னன்னா, இப்படியாவது போனா அந்த பையன் ஏதாவது கொஞ்சம் கூட்ட சேர்த்து வச்சிருப்பான், ஓட்டுக்கிட்டு வரும். நாளைக்கு நமக்கு வந்து ஆட்சி அமைக்கிறதுக்கு நமக்கு இது தேவைப்பட்டாலும் தேவைப்படலாம், தமிழகத்துல தேவைப்பட்டாலும் தேவைப்படலாம் அப்படிங்கிற நோக்கத்துல வராது. இப்படி இருக்கிற காரணத்தினாலதான் நரேந்திர மோடி அதிக தடவை தமிழ்நாட்டுக்கு வர வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டிருக்குன்னு நான் சொல்லுவேன். இன்னைக்கு அண்ணாமலை வந்து மோடி இந்த இதெல்லாம் நிகழ்ச்சியெல்லாம் முடிச்சுட்டு பத்திரிகையாளர் சந்திச்சு பேசுறாரு. பேசும்போது அவர் இந்த எலக்ட்ரல் பாண்ட் பத்தி கேட்குறாங்க. மார்ட்டினை பத்தி கேட்டவுடனே அவர் உடனே பதட்டமாகி என்னெல்லாமோ பேசுறாரு. விசிகன்றாரு, ஆதவர்ஜின்றாரு, ஸ்டாலின் போய் கேளுங்க, ஃபோனில் நீங்கள் பார்த்து கேள்வி கேட்குறீங்க, அப்படி கேட்காதீங்க, நான் வந்து அப்படியே இதில் கம்ப்யூட்டர்லன்னு சொல்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கிறேன், நீங்கள் வந்து உங்கள் ஃபோனை பார்த்து கேள்வி கேட்குறீங்க, எழுதி வச்சு கேள்வி, இப்படி டென்ஷன் ஆக வேண்டிய தேவை நிதானமாக பேசலாம் தானே. பல கோடி ரூபாய் பாஜகவுக்கு வந்து நிதியா கொடுத்த கதையை கேட்டா பதறதான் செய்வான் அண்ணாமலை. அதாவது அவனுடைய வீட்டுக்கு ஈடி ரைடு போய் அங்க வந்து பிரச்சனை வந்ததுக்கு அப்புறமேட்டுக்கு தான் வந்து என்ன இது தேர்தல் நிதியா கொடுத்துருக்காங்க. மார்ட்டின் உன் கட்சிக்கு பணம் கொடுத்தானா இல்லையான்னு கேட்டா கொடுத்தா, நீ இல்லைன்னு காரணத்தை சொல்லு. அதுக்கு அவருடைய மருமகன் யாரு தெரியுமா? அவர் இப்ப எங்க இருக்காரு தெரியுமா? அவர் இங்க இருந்தாரு தெரியுமா? அவர் அங்க இருந்தாரு தெரியுமா? நீங்க அங்க போய் கேட்க வேண்டியதானே, ஏன்டா கேக்குறீங்க? இந்த கம்பி கட்டுற கதை எதுக்கு சொல்ற? அண்ணாமலை உன்னைதான் கேட்கிறேன், இந்த கம்பி கட்டுற கதை யாரை ஏமாத்த சொல்ற? உன் கட்சிக்கு நீ சொல்லக்கூடிய நபரான, அதாவது நீ சொல்லக்கூடிய நபரான ஆதவ் அர்ஜுனாவுடைய மாமனார் வந்து ஒரு பல கோடி ரூபாய் ஃபண்டா கொடுத்துருக்கான். அவன் யார் என்னன்னு வந்து ஊர் உலகத்துக்கே தெரியும். அவன் 1300 கோடி ரூபாய் கொடுத்துருக்கான். லாட்ரி சீட்டுக்கு அதிபர், லாட்ரி மார்ட்டின், அவன் பேரு லாட்ரி மார்ட்டின். இந்தியா முழுக்க தொழில் செய்யறாரு. ஆமா, அவன் கம்பெனிக்கு ஈடி ரேட் வந்ததுக்கு அப்புறம் தான் உங்க கட்சிக்கு ஃபண்டே கொடுத்துருக்கான். அது ஏண்டான்னு கேட்டா அதுக்கு காரணம் தெரிஞ்சா சொல்லு, இல்லைன்னா இந்த கேள்வி எனக்கு கேட்காதீங்க, அதுக்கு பதில் என்கிட்ட இல்லைங்க, நீங்க போய் நரேந்திர மோடி போய் கேளுங்க, அந்த ஆள் தாங்க பணத்தை வாங்கினாருன்னு சொல்லு. அதை விட்டுட்டு அந்த ஆள் குடும்பத்துல உள்ள ஒருத்தனை எடுத்துக்கிட்டு, அதாவது இவர் இங்கே இருந்தார் தெரியுமா, அவர் அங்கே இருந்தார் தெரியுமான்னு கம்பி கட்டுற கதையை ஏன் சொல்றேன்? இல்ல எலக்ட்ரல் பாண்ட் அவங்களை ரொம்ப பயமுறுத்திருச்சோ, அதான் அந்த பதட்டம். நீங்க செல்போன்ல பார்த்து கேட்குறீங்க, நான் கம்ப்யூட்டர் சொல்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கேன், அண்ணாமலைக்கு ஒன்றும் அது இல்லை இது இல்லை, அந்த பதட்டம் ஏன் வருது?
இல்ல வழக்கமா நின்னு நிதானமா சொல்லுங்கண்ணா நீங்க சொல்லுங்கண்ணா அப்படின்னாரு. இப்போ விடு நான் வணக்கம் போயிட்டாரு. அதான் பதட்டம், பயம். என்னடா அது மொத்தமா வெளியே வந்துருச்சு. புல்வாமா அட்டாக்கு பிறகு பாகிஸ்தான் கம்பெனிட்ட போய் பணம் வாங்கியிருக்காங்க. இல்ல அது உண்மை இல்லைன்னா சொல்றாங்களா? அந்த மாதிரி நிறுவனம் இந்தியாவில் ஒண்ணு இருக்குது, அது தெரியல, அதை கண்டுபிடிக்கணும் சொல்லிட்டு இருக்காங்களே. அதான் நான் கண்டுபிடிக்கணும். அந்த இடத்துல என்ன வைக்கிறேன், அந்த இடத்துல என்ன வைக்கிறாங்க, கொஸ்டின் மார்க் தானே வைக்கிறாங்க. இதுதான் பதில்னு அவங்களால வந்து டாட் வைக்க முடியல. இல்ல ஆனா முழு விவரங்கள்னு வரல, நிறுவனங்களுடைய முகவரி நமக்கு தெரியாம அப்படி நம்ம அப்படி சொல்ல முடியும்ல, கேள்வி வருது இல்ல. ஆமாண்ணே, பாஜகவுடைய வந்து ஹிஸ்டரி எடுத்தா அப்படித்தானே இருக்கு. புல்வாமா அட்டாக்ல வந்து தேட போடக்கூடியவனா ஒருத்தனை சொல்றாங்க. அவன் பார்த்தா இவங்க வந்து கட்சியில போய் சேர்ந்திருக்கான். இவங்க கட்சியினுடைய உள்துறை அமைச்சர் வந்து கலந்துகிட்ட ஃபங்க்ஷன்ல போய் இருக்கான். அதை அப்புறம் நம்ம எப்படி பாக்குறது? இல்ல அவர் என்ன சொல்றாரு, நாங்க வந்து தேசிய கட்சி, எங்களுக்கு 18 மாநிலங்கள்ல நான் ஆட்சியில் இருக்கிறோம், அவ்வளவு பெரிய கட்சிக்கு நிதி வரதான் செய்யும். அது வந்து அந்த அமௌண்ட்டை வச்சு நீங்க மொத்த நம்பர் வச்சுட்டு பாக்குறீங்க. ஆனா நாங்க பெரிய கட்சி, தேசிய கட்சி. காங்கிரஸ் பாருங்க, அவங்க வந்து எத்தனை மாநிலங்கள் இருக்கிறாங்க. டிஎம்கே பாருங்க, மம்தா பானர்ஜி பாருங்க, அவங்களும் ஒவ்வொரு மாநிலத்தில் இருக்கிறாங்க, அவங்களுக்கும் பணம் வந்திருக்குல்ல, அவங்ககிட்ட போய் கேளுங்கன்னு சொல்றேன். அப்படி சரி, ஏத்துக்கிறேன். அப்ப இந்த பணம் வந்த கணக்கை மறைத்து வைக்க வேண்டிய அவசியம் என்ன? அது எஸ்பிஐ தானங்க மறைக்குது. ஸ்டேட் பேங்கோடைய வந்து பிரசிடென்ட் யாரு? ஸ்டேட் பேங்கோடைய பிரசிடென்ட் வந்து தினேஷ்குமார் காரா. இந்த தினேஷ்குமார் காராவை அந்த இடத்த பிரசிடென்டா இவங்க தான் நியமிக்கிறாங்க. இவங்க பாஜக குரூப் தான் நியமிக்கிறாங்க 2020. அந்த தினேஷ்குமார் காராவுக்கு போன வருஷமே அவருடைய பதவி காலம் முடிஞ்சிருச்சு. இருந்தும் இந்த வருஷம் ஆகஸ்ட் மாசம் வரைக்கும் அவருடைய பதவியை வந்து நீட்டிப்பு செய்யறாங்க. எலெக்ஷன் முடிகிற வரைக்கும். ஆமா, எலெக்ஷன்ல நம்ம ஜெயிச்சிட்டோம்னா நம்ம கண்ட்ரோலுக்கு வந்துடும், அது வரைக்கும் இவனை வச்சு ஓட்டிடலாம், விஷயங்கள் வெளியே போக கூடாதுன்னு. தெரிஞ்சா தெரியாமலோ தப்பி தவறி சுப்ரீம் கோர்ட் உள்ள நுழைஞ்சு வச்ச போட்ட இதுன்னு இவங்க சுப்ரீம் கோர்ட்ல உள்ள நுழைஞ்சு அடிச்சு அடியில ஒரு விஷயமா வெளியே வருது. இப்பயும் பாருங்க, நம்பர் இன்னும் வந்து நான் சரியா கொடுக்கலன்னு நினைக்கிறேன் நானு. ஆமா, இது ஆக்சுவலா கொடுத்த பணம் இருக்குது, கொடுத்த கம்பெனி இருக்குது, ஆனா யாருக்கு கொடுத்தாங்கிறது தெரியல. கட்சிகள் வந்து வாங்கின தொகை இருக்குது, யாருக்கிட்ட வாங்கினாங்கன்னு தெரியல. அந்த பாண்டுக்குன்னு ஒரு நம்பர் உண்டா, ஒவ்வொரு அமௌண்ட்டுக்கும் நம்பர் உண்டு. அந்த நம்பர் வந்து இருந்தது அப்படின்னா கொடுத்தவர் வாங்கினவர் ஜாயிண்ட் ஆயிடுவாங்க. அந்த நம்பரை மட்டும் டிலைட் பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த நம்பரையும் திரும்ப வந்து சுப்ரீம் கோர்ட் கொடுக்க சொல்லி அடிச்சிருக்கு. நம்ம இன்னைக்கு அடி அடிச்சிருக்கு. அதான் தினேஷ்குமார் காரா வந்து இவங்களுக்காக தான் பதவி நீட்டிப்பு செய்யப்பட்டாருன்னு நான் சொல்லுவேன். இவங்களுக்காக வேலை பார்க்கறதுக்கு இவங்களுடைய திருட்டுத்தனத்தை வந்து மறைக்கிறதுக்காக செஞ்சாருன்னு சொல்லுவேன். அவ்வளோ யோக்கியவானா இருந்தா இந்த விஷயத்தை ஏன் மறைக்கணும்? சுப்ரீம் கோர்ட் தலையிட்டு போட்டு சிண்டை பிடிச்சி ஆட்டின பிறகு ஏன் அதை ஒப்படைக்கணும்? அது 26 நாள் டைம் கொடுத்தாங்க. அப்பயும் ஸ்டேட் பேங்க் வந்து எங்களுக்கு இன்னும் 4 மாசம் டைம் வேணும், எலெக்ஷன் முடிஞ்ச பிறகு தான் எங்களுக்கு கணக்கு போட முடியும். ஆமா, ஜூன் 30 வரைக்கும் டைம் வேணும்னு கேட்டுச்சு. அதுக்கு சுப்ரீம் கோர்ட் இருக்கிற கணக்கை கொடுக்கறதுக்கு உனக்கு எதுக்கு டைமு? இதுல என்ன வெக்கக்கேடுன்னா, இந்த தேர்தல் நிதி சம்பந்தமான விஷயங்களை மெயின்டைன் பண்றதுக்குன்னு சிஸ்டம் இருக்கும்ல, ஐடி, அதுக்கு மட்டும் 1.5 கோடி ரூபாய் பட்ஜெட் ஒதுக்கியிருக்காங்க ஸ்டேட் பேங்க்ல. அப்படி தட்டி தூக்கி அப்படின்னு தாண்ட வந்து கொடுக்குற ஒரு விஷயத்துக்கு 4 மாசம் எதுக்குடா டைமு அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. கொடுக்கலன்னா இன்னும் 24 மணி நேரத்துல அதை கொடுக்கலன்னா நீதிமன்ற அவமதிப்பு வழக்குக்கு இது ஸ்டேட் பேங்க் வந்து உள்ளாகுன்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் தான் அப்படியே ஒப்படைச்சான். இப்போ திரு மோடி அவர்கள் நாட்டின் பிரதமர், நிறைய வேலைகள் இருக்கும், அவர் அதெல்லாம் விட்டுட்டு பிரச்சாரத்தில் இறங்கிட்டாரு. தமிழ்நாட்டுக்கு அடிக்கடி வரார். நான் ஒரு முறையும் இந்த மாதிரி தொடர்ந்து வந்ததெல்லாம் பார்த்ததில்லை. தமிழ்நாட்டுக்கு எப்போவாவது ஒரு நேரம் வருவாங்க, எலெக்ஷன் நேரத்தில் வருவாங்க. நாங்கள் வந்து மதுரையில் எய்ம்ஸ் மருத்துவமனை தொடங்க போகிறோம் அப்படின்னு ஒரு கல்லை நட்டுவாங்க, போயிடுவாங்க. 2016 அதான் பண்ணாங்க, 19 ஒரு கல் நடுவாங்க, அவ்வளோதான் அதிகபட்சம் வந்து அவங்க செய்கிற வேலை. இப்போ அடிக்கடி வர்றாங்க. இப்போ கோயம்புத்தூரில் ரோட் ஷோ நடத்த போகிறேன்னு சொல்கிறாங்க. என்ன காரணத்துக்காக? பிஜேபி ஒரு நம்பிக்கை உள்ள இடமாக வந்து அண்ணாமலை வந்து தமிழ்நாட்டை மாத்திட்டாரு, ஒரு 10 சீட்ல வந்து நிறைய ஓட்டு வரப்போகுது இப்படிலாம் சொல்றாங்க. உண்மைதானா? அண்ணே, சொல்ல போனா உண்மையாலுமே நம்ம இந்தியாவிலேயே இந்த பாஜக, இந்த நரேந்திர மோடி போன்ற பார்ப்பனிய அடிவரடி கும்பலை அதிகமா வெறுக்கக்கூடிய மாநிலம் எது அப்படின்னா நம்ம மாநிலம் தான். இன்னும் சொல்ல போனா நம்மளுடைய ஸ்டேட்டான தமிழ்நாடு தான். தலைகீழ நின்று தண்ணி குடிச்சாலும் வேலைக்கு ஆகாதுன்னு அவங்களுக்கும் தெரியும். இருந்தாலும் உங்களுக்கு நார்த்தில் வந்து அவங்களுடைய மாயை வந்து சொல்ல போனா பெரும்பகுதி இடங்கள்ல வந்து இன்னும் குறைஞ்சிருச்சு. அப்படியே சொல்றீங்க? ஆமா, இப்ப இந்த ராமர் கோயில்லாம் திறந்தாங்கல்ல, அதுவுமே மக்கள் மத்தியில பெரிய அளவுல நிக்கல ஒண்ணு. அதுக்கப்புறம் நீங்க பாத்துருப்பீங்க, கடல்ல போயிட்டு நின்றுட்டு இது துவாரகான்னு சொல்லிட்டு கடல் கடியில போய் இவரு மோடி வந்து மயிலறைய வச்சு ஆட்டிலாம் பார்த்தாரு, அதுவும் வேலைக்கு ஆகல. சிஏஏ கூட பெரிய அளவுல பேசப்படலாம், மாறல. ஆமா, மாறல. அப்படி இருக்கும் பொழுது சரி, நம்ம வந்து எல்லா ஸ்டேட்லயும் நம்ம முதல்ல போகணுங்கிறத விட
நமக்கு சவுத் இந்தியாவில் தென் தமிழகத்துல நமக்கு வந்து சில சீட்டுகள் கிடைச்சா நல்லா இருக்கும். ஒருவேளை எலெக்ஷன் முடிஞ்சு ரிசல்ட் அப்ப நமக்கு வந்து இடம் பற்றாக்குறை வந்தா அங்க ஒரு வேளை ஏதாவது நமக்கு வந்து சீட்டு கிடைச்சா தனியாக ஆட்சி அமைக்கிறதுக்கு நமக்கு வந்து நல்லா இருக்கும், சிறப்பா இருக்கும். தோத்துருவோங்கிற பயத்துலதான் வராங்களா? ஆமா, அதுக்கு இப்ப நீங்க பாத்துருப்பீங்களா 2 நாள் தேர்தல் நிதி பத்திர அந்த விஷயம் வந்து பயங்கரமா பத்திக்கிட்டு போய்கிட்டு இருக்கு. ஆமா, அவர் கன்னியாகுமரியில உரையாற்றும் போது இங்க டிபேட்ல இதான் போய்கிட்டு இருந்தது. ஆமா, அதாவது 2 நாள் 3 நாளைக்கு முன்னாடி ஒரு கம்பெனிக்கு வந்து வழக்கம் போல இவங்களுடைய அடியாட்கள் படையான நம்ம வந்து பல இடங்கள்ல சொல்லியிருக்கோம்னா ஈடிங்கிறது வந்து நரேந்திர மோடி கிட்ட வந்து காசு வாங்கிக்கிட்டு கவர்மெண்ட் சம்பளம் வாங்கக்கூடிய ஒரு கூலிப்படை கும்பல்னு நான் சொல்லுவேன். அதான் உண்மை. இதை நம்ம வந்து பல இடங்கள்ல சொல்லியிருக்கோம். இதனையெல்லாம் உறுதிப்படுத்தும் விதமாக தான் 3 நாள் 4 நாளைக்கு முன்னாடி ஒரு கம்பெனிக்கு வந்து ரைடு போறது. 4 நாள் 5 நாள் கழிச்சு பாஜகவுக்கு பல 100 கோடிகள் வந்து அவங்க வந்து நிதியா கொடுத்துருக்காங்க. இதை எப்படி பாக்குறது? ஒண்ணு. இன்னொரு பக்கெட்டு பாத்தீங்க அப்படின்னா, ஏதாவது ஒரு வந்து நிறுவனம் வந்து பாஜகவுக்கு நிதியா கொடுக்கறது, அதுல இருந்து கொஞ்ச நாட்களில ஒரு முக்கியமான டெண்டர் வந்து அந்த கம்பெனிக்கு போயிருக்க கொடுக்கப்பட்டிருக்கு. இதை நம்ம பார்த்திருக்கோம். இதுதான் இன்னைக்கு வந்து பெரிய அளவுல பேசு பொருளா இருக்கு. இந்தியா முழுக்க பேசு பொருளா இருக்கு. இன்னும் சொல்ல போனா இந்தியாவை கடந்து உலக நாடுகள் மத்தியில இது ஒரு வந்து பெரும் பேசு பொருளா இருக்கு. பெரிய கெட்ட பேர் தான் பிஜேபி பெரிய. ஆமா, இதை நீங்க வந்து அதாவது ஊழலை ஒழிக்க வந்த நாயகன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அது உண்மைதான். ஊழலை ஒழிக்க வந்த நாயகன் தான் நரேந்திர மோடி. அதுல மாற்று கருத்துல அதை நான் ஒத்துக்கிறேன். எந்த ஊழலை ஒழிக்க வந்த நாயகன் அப்படின்னா, மற்ற கட்சிகளினுடைய ஊழலை ஒழித்து விட்டு தாங்கள் மட்டுமே ஊழல் செய்யக்கூடியதுக்காக வந்த ஒரு நாயகன் தான் இந்த மோடி, நரேந்திர மோடி. இவங்களோட ஸ்பெஷல் என்ன அப்படின்னா, ஊழல் பண்றதுக்கு ஏத்த மாதிரி சட்டத்தை வச்சுக்கிட்டே ஊழல் பண்ணுவானுங்க. கருப்பு பணத்தை வந்து வெள்ளையா மாத்திட்டாங்க, நாட்டுக்கு நல்லதுன்னு குருமூர்த்தி எல்லாம் சொல்றாரு. அதாவது சுவிஸ் பேங்க்ல இருக்கக்கூடிய கருப்பு பணத்தெல்லாம் மீட்டு கொண்டு வந்தா ஒவ்வொரு அக்கௌண்ட்லயும் 15 லட்ச ரூபா வரைக்கும் போடுற அளவு பணம் இருக்கு. அதை கண்டிப்பா கொண்டு வருவேன், அந்த பணத்தை போடுவேன். வந்துருச்சா? 10 வருஷம் ஆச்சு, வந்துருச்சா? இந்த நரேந்திர மோடி வாயால சுட்ட வடை தான் வந்துருச்சு, அன்னி வரைக்கும் வந்துருச்சு. ஆனா நாம தான் வந்து தவறா புரிஞ்சுக்கிட்டோம். அவரு சரியாதான் பண்ணிருக்காரு. அப்படிப்பட்ட பணங்களை கொண்டு வந்து பாஜக அக்கௌண்ட்டுக்கு போட்டுக்கிட்டாரு. வந்திருக்குதானா? பணம் வந்திருக்கு, நம்ம அக்கௌண்ட்டுக்கு வரல. நம்ம அக்கௌண்ட்டுக்கு வரல. நம்ம நாட்டினுடைய, அதாவது நம்ம வந்து நாட்டினுடைய கவர்மெண்ட் அக்கௌண்ட்டுக்கும் வரல, மக்களுடைய அக்கௌண்ட்டுக்கும் வரல. மாறா பாஜகவோட அக்கௌண்ட்டுக்கு போயிருச்சு. அவர் அததான் சிம்பாலிக்கா சொல்லியிருக்காரு, நான் பணத்தை மீட்டு எடுத்து வந்துருவேன், அக்கௌண்ட்ல போட்டுருவேன்னு. ஆனா வந்து இவங்க கட்சியோடைய அக்கௌண்ட்ல போடுவாங்கிறத அவரு நம்ம கிட்ட வெளிப்படையா சொல்லல அப்படி சொல்லுவோம். இப்போ இப்ப நீங்க சொல்றீங்க இல்லையா, பிஜேபி நிறைய ஊழல் பண்ணுதுன்னு தொடர்ந்து பேசுறீங்க. அதுல எலக்ட்ரல் பாண்டு சிக்கிக்கிட்டாங்க அவ்வளவுதான். இதுல என்ன டவுட்? எல்லாமே வந்துருச்சு. சுப்ரீம் கோர்ட் பிடிச்சி அடிச்சுக்கிட்டு இருக்குது. ஆனா அவர் பேசுறதெல்லாம் பாத்தீங்கன்னா, திமுகவும் காங்கிரஸும் ஊழல் பண்ணிருச்சு, நாங்க வந்து ஊழலை ஒழிச்சிருக்கிறோம், நாட்டுல பெரிய நிர்வாகத்தை கொண்டு வந்திருக்கிறோம், தமிழ்நாட்டுக்கு வந்து 6300 கோடி ரூபாய்க்கு வந்து நாங்க வந்து ரயில்வே திட்டங்களை கொண்டு வர போறோம் அப்படிலாம் சொல்றாரு இல்லையா? இது மக்கள் எடுக்கூடாதா? திமுக காங்கிரஸ் சரி, இன்னும் எத்தனை வருஷம் நீ காங்கிரஸ் தான் ஊழல் பண்ணிச்சுன்னு சொல்லுவ, பம்மாத்து வேலை காட்டுவேன். இப்ப 10 வருஷமா யார் ஆட்சியில இருந்தா? பிஜேபி தான். அப்ப நீ காங்கிரஸ் பேசி என்ன பிரயோஜனம் இருக்கு? 10 வருஷமா ஃபீல்டுல இல்லையானே. சரி, ஓகே, அவங்க என்ன சொல்லி ஓட்டு கேட்கணும்? தாங்கள் செய்த திட்டங்களை சொல்லி கேட்கணும். அதான் 6300 கோடி ரூபாய்க்கு திட்டம் செய்வோம்னு சொல்லியிருக்கிறாருல்ல. என்ன, ஒரு புயல், மழை, வெள்ளம், இதற்கு நம்ம வந்து தமிழக அரசாங்கம் கேட்ட பணத்தை என்னைய வரைக்கும் இந்த நரேந்திர மோடி அரசாங்கம் கொடுத்துருக்காங்க. 37,000 கோடி ரூபாய் கேட்கறாங்க. ஆமாண்ணா, கேட்டுதானே ஆகணும். நம்ம ஒன்றும் வந்து பிச்சை காசு கேட்கல. நம்மளுடைய ஸ்டேட்ல இருந்து வசூல் செய்யப்பட்ட வரியை தானே கேட்கிறோம். அதை மொத்தமா கேட்கல, அதுல ஒரு பகுதி தானே கேட்கிறோம். இன்னைய வரைக்கும் இந்த நரேந்திர மோடி கவர்மெண்ட்ல கொடுக்க முடிச்சுச்சா? எங்க பணத்தையே கொடுக்க துப்பு இல்லாத ஒன்றிய அரசு எங்களுக்கு 6300 கோடி ரூபாய்க்கு ஒரு திட்டத்தை நீ வந்து ஏன் அனௌன்ஸ் பண்ற? இது வரைக்கும் யாருக்குமே கொடுத்தது இல்லையே, உங்களுக்கு மட்டும் தோல்வி. கவர்மெண்டோட தோல்வி. கொடுத்தது இல்லைன்னா கொடுக்க முடியல, ஃபண்ட் இல்ல, அவங்க தொழில் வளர்ச்சிக்கு நாங்க வந்து நாடு திவாலா போயிட்டு இருக்கு. இது வந்து நரேந்திர மோடி அரசாங்கத்தினுடைய அப்பட்டமான தோல்வி, ஒப்புக்கொள்ளப்பட்ட தோல்வி இது. அடுத்தது ஊழலை ஒழிக்க வந்தோம், நாங்க தான் ஊழலை ஒழிக்க வந்தோம். ரஃபேல் என்னாச்சு? அது ஊழல் குற்றச்சாட்டு தான். அது விசாரணை கேள்வி கேட்டதுக்கு ஃபைல் தொலைஞ்சிருச்சுன்னு சொன்னாங்க. ஃபைல் தொலைஞ்சிருச்சுன்னு. ஃபைல் இருந்தா தானங்க அதை பாருங்க. ஃபைல் தொலைஞ்சிருச்சுன்னா என்ன பண்ண முடியும்? எப்படி கண்டுபிடிக்கிறது? நீங்களே ஃபைல் தொலைக்கப்பட்டதுன்னு சொன்னாங்க. என்ன, ரஃபேலுங்கிறது பல்லாயிரம் கோடி ரூபாய்க்கு உண்டான ப்ராஜெக்ட். அது காங்கிரஸ் ஆட்சியில போடப்பட்டதுக்கும் இவங்க ஆட்சியில போடப்பட்டதுக்கும் 4 லட்சம் படகு வித்தியாசங்கள் இருக்கு. இது ஏன்னு கேட்கிறோம். இது ஏன்னு வந்து ஒட்டுமொத்த நாடே கேட்குது.
இதுக்கு வந்து கவர்மெண்ட் பதில் சொல்ற பதில் என்னன்னா ஃபைல் தொலைஞ்சிருச்சு, நாங்க என்ன பண்றது, அதை நாங்க எப்படி சொல்ல முடியும்? ராணுவ ரகசியத்தை வெளியே சொல்ல முடியாது அப்படின்னு சொல்றாங்க. ராணுவ ரகசியம் என்பது வேறு. அந்த திட்டத்துல இதுக்கும் ஏன்டா இத்தனை மடங்கு விலை அதிகமாக இருக்குன்னு கேக்குறோம். அதான் ரகசியம் சொல்றாங்க. எதுன திருடுறது ரகசியமா? இல்ல அவங்க அப்படி இந்த வித்தியாசங்கிறது ரகசியம். அதுதான் திருடுறதுதான் சொல்லுவேன் நான். அடுத்து சிஏஜி அறிக்கை சொன்னிச்சு 7.5 லட்சம் கோடி ரூபாய் ஊழல்னு சொன்னிச்சு. அடுத்தது வந்தே பாரத் ரயில்ல வந்து எவ்வளவு கோடி ரூபாய் ஊழல்னு வந்து நிறைய பேர் பேசுனதை நீங்க பாத்திருப்பீங்க. அடுத்தது ஹிடன்பர்க் பேசுனுச்சு எல்ஐசி பாலிசி மூலியமா எவ்வளவு ஊழல், அதை நீங்க பாத்திருப்பீங்க. இது வரைக்கும் எதுக்குமே இவங்க இதுவரை மறுப்பு சொன்னது இல்லையே. ஒரே ஒரு நம்பர்ல 7 லட்சம் பேர் வந்து இன்சூரன்ஸ் கிளைம் பண்ணிருக்காங்க. இது வரைக்கும் மறுப்பு சொல்லல, நீதிமன்றமும் போலயே. எங்கள் மீது இவ்வளவு பெரிய அவதூறு சொல்றாங்க, நீதிமன்றம் போலயே. ஆனா இவங்க என்ன சொல்றாங்க, நாங்க வந்து நாடு முழுக்க விமான நிலையங்களை கட்டியிருக்கிறோம் அப்படின்னு சொல்றாங்க. அது வந்து ஒரு பாசிட்டிவான விஷயம் தானே, நிறைய விமான நிலையங்களை கட்டியிருக்கிறோம். நரேந்திர மோடிக்கு வேண்டப்பட்ட நண்பர்கள் பேங்க்ல கடன் வாங்கிட்டு கட்ட முடியலன்னா ரொம்ப சுலபமா வெளிநாடுகளுக்கு தப்பித்து போகிறதுக்காக விமான நிலையத்தை கட்டி வச்சிருக்காரு நான் சொல்லுவேன். விமான நிலையங்களை கட்டி இவங்க வந்து நரேந்திர மோடியோட பங்காளியான அதானிட்ட கொடுத்துட்டாரு. விமான நிலையத்தை கட்டி கொடுத்துட்டாரு, ரயில் நிலையங்களை கட்டி கொடுத்துட்டாரு. இது போன்ற அரசாங்க சொத்துக்கள் எல்லாம் அதானிக்கு தாரை வாத்துட்டாரு. பிரமுகங்கள் கூட கொடுக்குறாங்க, அதெல்லாம் வளர்ச்சின்னு தானே சொல்றாங்க. ஒரு டீ வித்துட்டு இருந்தவர், அதை நம்ம கேவலமா சொல்லல, டீ வித்துட்டு இருந்தவர் இன்னைக்கு விமானத்தை விற்கிறாரு, விமான நிலையங்களை விற்கிறாரு, ட்ரெயினை விற்கிறாரு. வளர்ச்சின்றீங்க? ஆமா, ட்ரெயினை விற்கிறாரு. இன்னும் சொல்ல போனா ரயில்வே நிலையங்களை விற்கிறாரு. இதுதான் வளர்ச்சின்னு சொல்ல வரேன் நானு. நாட்டுக்காக எந்த வளர்ச்சியும் இல்லைன்னு சொல்ல வரேன். ஓகே, இப்போ நிறைய கருத்துக்களை சொல்லியிருக்கிறீங்க, விமர்சனங்களை சொல்லியிருக்கிறீங்க, மக்கள் பரிசீலிக்கட்டும். கலந்து கொண்ட கருத்துக்களை பகிர்ந்தமைக்கு நன்றி. ரொம்ப நன்றிங்க. நேரிலே மற்றொரு விருந்தினரோடு மீண்டும் சந்திக்கலாம். நன்றி.